குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு படித்து பிடிச்ச கதையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ம சிந்தனை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சிறுகதை ஒன்று படிச்சிருந்த சமீபத்தில் அதை அவங்க கூட பகிர்ந்துக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவு. ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப நல்லவர். யாருக்காவது ஏதாவது தர்மம் செஞ்சுக்கிட்டே இருப்பார். தினமும் அவருக்கு தர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவருக்கு அன்றைக்கி தூக்கமே வராது. அந்த மாதிரி ஒரு பழக்கம் கொண்டவராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தார். ரொம்ப ரகசியமாக கொடுப்பாரு. ஒரு நாள் இரவு அப்படி தான் ஏற்கனவே தயாராக பண மூட்டையை கட்டி வச்சுருந்தாரு. அதை கையில் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்தார். தெருவில் இறங்கி நடந்துட்டு இருந்தார். இன்றைக்கி யாருக்கு தர்மம் செய்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நடந்தார். அன்றைக்கி யாருமே வரல. அப்போ எதிரில் ஒருத்தர் வர்றதை பார்த்தாரு. உடனே அவர்கிட்ட வேகமாக ஓடி போய் அவர் வச்சுருந்த அந்த பண மூட்டையை எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு திணிச்சிட்டு திரும்பி கிடுகிடுன்னு வந்துட்டார். அப்பாடா, ஒரு வழியாக இன்றைக்கி தர்மம் செஞ்சாச்சு அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார். மன நிறைவாக இருந்துச்சு. அவருக்கு நிம்மதியாக தூங்கி எழுந்துச்சார். மறுநாள் காலையில் அந்த ஊர் புறாவும் ஒரே பேச்சு. நேற்று ராத்திரி ஒரு திருடன் கையில் யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதை கேள்விப்பட்டதும் பெரியவருக்கு வருத்தமாயிடுச்சு. போயும் ஒரு திருடனுக்கு உதவி செஞ்சுருக்கோமே, பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு அந்த காசு அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டார். சரி, இன்னைக்கு யாருக்காவது உதவி செய்வோம் அப்படின்னு முடிவு பண்ணி எதிரில் வர ஒரு பெண்ணோட உருவம் மங்களகரமாக தெரிஞ்சுது. உடனே அந்த பெண்கிட்ட போய் பணத்தை கொடுத்துட்டு திரும்பி வந்துட்டார். மறுநாள் காலையில் ஊர் புறாவும் நேற்று ராத்திரி விபச்சார பெண்ணுக்கு கையில் யாரோ பணம் கொடுத்துட்டு போயிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி ஒரே பேச்சாக இருந்துச்சு. அடடா, இன்றைக்கும் தவறு செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். இருக்கட்டும், இன்றைக்கி ஏதாவது யாருக்காவது தர்மம் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு 3வது நாள் இரவும் புறப்பட்டார். அப்போ எதிரில் ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டார். மறுநாள் மக்கள் இரவு ஒரு செல்வந்தர் கையில் யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. தினம் தினம் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வருத்தப்பட்டு தூங்கினார். இன்னைக்கு ராத்திரி ஒரு கனவு காண்றாரு அவர். என்ன கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் வராரு. நீ கொடுத்த தர்மம் வீணாக போயிடல. உன்கிட்ட இருந்த பணம் வாங்கிய திருடன் திருந்திட்டான். அந்த பெண்ணும் திருந்திட்டா. அந்த செல்வந்தனும் கொடையாளி ஆகிட்டான். அதாவது மற்றவங்களுக்கு தர்மம் செய்கிறவராக ஆயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நல்ல மனத்தோடு நம்ம தர்மம் செஞ்சோம் அப்படின்னா அது வீணாகவே போகாது. அது மட்டும் இல்லாமல் தர்மம் அவங்கள மட்டும் காப்பாற்றுறது இல்லாமல் அடுத்தவங்களையும் தீமையிலேருந்து காப்பாற்றுற சக்தி அதுக்கு இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.